சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவியை காலி செய்வதற்கு இவர்கள் ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். திமுகவோடு கூட்டணியை அமைத்து விட்டாலும் கூட அது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை பகிரங்கமாக நிராகரித்த எடப்பாடி பழனிசாமி, அது மாதிரி நீங்க பாஜக காரனை நீக்க முடியாது. பியூஷ் கோயல் எப்படி எடப்பாடி பழனிசாமி நீக்க முடியும்? அவர்களுக்கும் சேர்த்து 60 சீட்டு கேட்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிறிய சிக்கல் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக கூட்டணியை உடைப்பது ஒன்றுதான். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் ராஜகம்பரன் சார் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட். பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாடு வர்றாரு. முக்கியமான சில அரசியல் காய்கள் நகர்த்தப்பட போவதாக செய்திகள் வந்துட்டுருக்கு. என்னென்ன காய்கள் நகர்த்தப்படுது, என்னென்ன விஷயங்கள் நோக்கி இந்த அரசியல் நகர்ந்துட்டுருக்கு, என்டிஏக்குள்ளே என்ன நடக்குது? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்திலே தலையிட மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு, தலைவாசலிலே தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டுட்டு கொள்ளைவாசலிலே உள்ள புகுந்து எல்லா ஆட்டத்தையும் காட்டிக்கொண்டே இருக்கிறது பாஜக. பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுகவோடு கூட்டணியை அமைத்து விட்டாலும் கூட அது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்று கேட்டால், ஒரு பக்கம் திமுக கூட்டணியிலே எந்த சலசலப்பையும் எதையுமே உருவாக்க முடியவில்லை. முணுமுணுக்கிறார்கள், மாற்று கருத்து பேசுகிறார்கள், எதிர்கருத்து பேசுகிறார்கள், போராட்ட களத்துக்கு கூட வருகிறார்கள். ஆனால் திமுகவை விட்டு தருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அது திருமாவளவன் தொடங்கி வேல்முருகனிலே இருந்து, சாம்சங் பிரச்சனையிலே இருந்து, சண்முகத்தினுடைய காட்டசாட்டமான அறிக்கைகளிலே இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம உற்று நோக்கினால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று ஒரு தோற்றம் இருந்ததே தவிர, அந்த தோற்றத்தின் வழியாக ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததான்னு கேட்டால் மாற்றமே நிகழவே இல்லை. திரும்ப அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. அப்போ வேறு என்னதான் செய்வது அப்படிங்கிறப்ப அவங்க இன்னொரு பக்கம் விஜய் சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கெல்லாம் செல்வதற்கு தொடங்கியிருக்கிறார் ஒரு பக்கம். இன்னும் அப்போ அதே மாதிரி அவர்களுக்கு மிகவும் அனுசரணையாக இருக்கக்கூடிய சீமானும் கூட மைனாரிட்டி ஓட் பேங்க், அதான் திமுகவின் அடித்தளம். ஒரு 14% சிந்தாமல் சிதறாமல் அவர்களுக்கு அப்படியே கான்கிரீட் ஓட்டாக இருக்கிறது, கலைக்க முடியாத ஓட்டாக இருக்கிறது. அதை கலைப்பதற்கு ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கமும் சீமான் ஒரு பக்கமும், 2 பேருமே அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு கூடுதல் அட்வான்டேஜை முன்னுரிமையை எடுத்துக்கொண்டு அவர்களும் வேலை செய்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா, அதில் முதன்மையான ஒரு சக்தியாக இருந்த பாமகவும் 2ஆக உடைந்து போய்விட்டது. அது இன்றைக்கு தேர்ந்துவிடும், நாளைக்கு தேர்ந்துவிடும்னு பார்த்தா சிபிஐ விசாரணை செஞ்சு எப்படியாவது அன்புமணியை சிறையில் அடங்கிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அந்த சண்டை. அப்போ ராமதாஸ் விஷயத்திலேயும் அவர்களுக்கு ஒரு திருப்திகரமான அந்த வாக்கு வங்கி, அவர்களை பொறுத்தவரையில் சமூக வாக்கு வங்கி, சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதி ரீதியாக அணி திரட்டுவது என்பதில் பாமகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே விழுந்து விடும் என்கிற கணக்கும் அவர்களுக்கு பலிக்குமா என்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது. தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் எப்படியாவது திமுகவில் இடம்பெற்று விட்டால் சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைத்துவிடும். மரணத்தினுடன் விஜயகாந்த் மரணத்திற்கு பின்பான அனுதாபத்தை நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படியாவது விளைச்சலாக மாற்றிவிடலாம், ரிசல்ட் கிடைச்சிடும் நினைச்சவர்களுக்கு மிக மிக குறைந்த வித்தியாசத்திலே தோல்விதான் கிடைத்தது. விஜய பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய விஜயகாந்த் மகனுக்கு இந்த முறை சட்டமன்றத்துக்காக அனுப்ப வேண்டும். அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது ஏறத்தாழ கழுத தெரிஞ்சு கட்டரும்பானது மாதிரி 1%க்கும் கீழான வாக்கு வங்கிக்கு கீழே தேமுதிக போய்விட்டது என்றெல்லாம் இருக்கும்போது, இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரலை செங்கோட்டையன் எழுப்பிய போது செவிமடுக்காத எடப்பாடி பழனிசாமி, அவரை தூக்கி அடித்த பழனிசாமி, இன்றைக்கு அதே குரலைத்தான் இந்த பியூஷ் கோயல் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளரும்
மறைமுகமாக பேசுகிறார். தங்களுக்கு சீட்டு கேட்பது, பாஜகவிற்கு வந்து ஏற்கனவே கடந்த தேர்தலில் 20 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 40 சீட்டு எங்களுக்கு வேணும், அது போக 20 சீட்டை வந்து நாங்கள் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் பிரித்து கொடுப்பதற்கு நாங்கள் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவர்களுக்கும் சேர்த்து 60 சீட்டு கேட்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படியாவது வந்து டிடிவி தினகரனை இல்லாமல் செய்துவிட வேண்டும், சசிகலா வேற நடுவில் புகுந்து நான் இந்த தேர்தலில் சும்மா இருக்க மாட்டேன் என்று என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்திற்கு ஒரு வேலை, ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலில் வந்து அவங்களால போட்டியிட முடியாது, 27 வரைக்குமான தடை இருக்கிறது அவங்களுக்கு. அதனால் இந்த 26 தேர்தலை அவர்கள் கடந்து தான் தீரணும், அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்போ பாஜகட்ட வந்து ஏதாவது கிரீன் சிக்னல் விழுந்திருக்கா? ஏன்னா சென்ற தேர்தலெலாம் அவங்க வந்து ரொம்ப கமுக்கமாக அமைதியாக இருந்துட்டாங்க, எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ எப்படியாவது வந்து ஒன்றிணைவது என்கிற சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் பாஜக அதிமுக கூட்டணியால் எந்த பயனும் விளையப் போவது இல்லை என்பதை பாஜகவினுடைய தேசிய தலைமை அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவராக ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சர் வரைக்கும் பொறுப்பேற்று கொண்டிருந்த நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுக பற்றியும் தெளிவாக தெரியும். இப்போ புதுசாக போய் பாடம் படித்ததில் அண்ணாமலைகிட்ட படித்த பாடம், எச் ராஜாட்ட படித்த பாடத்தில் பாஜகனா என்னன்னு தெரியும். 2 பாடங்களையும் கற்று தேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அதனால் அவர்களுடைய விவாதத்தின் வழியாக வெளிப்படுவது என்னென்னா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை பகிரங்கமாக நிராகரித்த எடப்பாடி பழனிசாமியால் பாஜகவினுடைய கட்டுக்குள்ளே பிடிமானத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதை நிராகரிக்க முடியாத ஒரு நெருக்கடியை இன்றைக்கி பியூஷ் கோயல் வழியாக முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது. சார், இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து ரீசெண்டாக அதிமுகனுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் போட்டாங்க. அதில் வந்து என்டிஏ, அதாவது என்டிஏன்னு பேசக்கூடாது, அது என்டிஏன்னா கூட அது அதிமுக தலைமை தான், யார் யார் உள்ளே வரணும், யார் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் பவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அவங்க எல்லா கட்சியும் டிசைட் பண்ணுறாங்க. கூடுதலாக அந்த ஓபிஎஸ் சசிகலா ஃபேக்டர், தினகரன் ஃபேக்டர் மொத்தம் கூட அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கே சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலஞ்ச் பண்ணுறது இடத்துக்கு வந்துட்டாங்களா இப்போ இந்த விஷயத்தை? இல்லை, அதாவது அதிமுகவினுடைய உட்கட்சி கூட்டம், நிர்வாக குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் என்றெல்லாம் அவர்களுடைய நிர்வாகிகளோடு பேசுகிற போது அவர்கள் வீரமாக பேசுகிறார்கள். அந்த வீரத்தை பாஜகவிடம் காட்டுகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறார். நீங்களே சொல்கிறீங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் என்டிஏ கூட்டணி என்று தான் அமித்ஷா அதை குறிப்பிடுகிறார், பாஜக அப்படித்தான் குறிப்பிடுகிறது. அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வருவார் என்று சொல்வதற்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும்? பாஜகவிலே இருந்து ஒரு பிரதமர் வருவார் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார்களா? மோடி வேண்டுமா வேண்டாமா என்று தான் தேர்தலில் நடக்கிறது என்று தானே உருவாக்குனாங்க. இப்போ மோடி தான் வளர்ச்சியினுடைய முகம், அவர் தான் வளர்ச்சியின் நாயகன், தேசபக்தியின் அடையாளம் என்று இவங்க ஒரு தனிநபர் மீது தானே எல்லா வசீகரத்தையும் எல்லா ஈர்ப்பையும் வந்து உருவாக்குவதற்கு அந்த தேர்தல் அரசியலில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ எடப்பாடியை மட்டும் அப்படி பயன்படுத்தாமல் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் என்றெல்லாம் கடந்த காலங்களில் அவர் பல செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுக்குற போது, ஊடகங்களுக்கு சொல்லுகிற போதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ இங்கு என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதிமுக வந்து தைரியமாக நாங்கள் ஏற்கவே மாட்டோம் என்பதை உறுதியாக நிற்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவங்க வந்து உட்கட்சி கூட்டத்தில் பேசுகிற குரல் ஒரு மாதிரியாகவும், அது வீரமிக்க குரலாகவும், பழைய அதிமுக மாதிரியான வீரியமிக்க குரலாகவும், அதுவே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறவர்களிடத்திலே பேசுகிற முறை என்பது வேறொன்றாகவும் இருக்கும் பட்சத்தில் பாஜக அவங்க மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லை, இப்போ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட கை ஓங்கி இருந்த மாதிரி தான் காட்டப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஒருங்கிணைப்புன்னு பேசின எல்லாருமே வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். ரீசெண்டாக செங்கோட்டையன் வரை அதை நம்ம பார்த்துட்டோம். செங்கோட்டையன் என்ன சொன்னாலும், எனக்கு டெல்லியில் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தேன், நிர்மலா சீதாராமன் பேசினேன்ற அளவுக்கு அந்த லாபியை அவர் காமிச்சார். உனக்கு எவ்வளோ பேர் லாபினா இருக்கட்டும், உன்னை நான் தூக்கி அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சு காமிச்சார். இப்போ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த யார் டச் பண்ணாலும் இபிஎஸ் வந்து தன்னோட முகத்தை காட்டிகிட்டே இருக்கார். இப்போ இன்றைக்கி வந்திருக்க பியூஷ் கோயலோட நகரும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னும் போது, அப்போ இனி எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறார்? இல்லை, அதாவது தன் கட்சிக்காரன் என்கிற காரணத்தினால செங்கோட்டையனை நீக்க முடிந்தது, தன்னுடைய கட்சியிலிருந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள் என்கிற காரணத்தினால அன்வர் ராஜா போன்றவர்களை எல்லாம் நீக்க முடிந்தது. அது மாதிரி நீங்கள் பாஜக காரனை வந்து நீக்க முடியாது. பியூஷ் கோயல் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்க முடியும்? அவருடைய அதிகார எல்லை என்பது இன்னொரு கட்சியின் மீது செலுத்த முடியாது. அந்த கட்சி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதிமுகவை ஏறத்தாழ வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு ஜெயலலிதா மறைந்த பின்பே அவர்கள் வந்து விட்டார்கள்.
ஜெயலலிதா மறைவுக்கே பின்னணியிலே அவர்கள் இருந்தார்கள் என்கிற சந்தேகத்தை கூட அந்த பூதத்தை கூட பல பேர் கிளப்பி பார்த்தார்கள். அப்போ அது எது உண்மை என்பது இதுவரைக்கும் நிரூபணமாகப்படவில்லை என்றாலும், ஆனால் வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மை இருக்கிறது. 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்தார் என்றாலும் ரிமோட் கண்ட்ரோலாக பாஜக தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் டிஎன்பிசியில் வெளிமாநிலத்தவரும் எழுதுறாங்கிற வரைக்கும் சட்டத்தை இயற்றுகிறதற்கு, விதிகளை மாற்றுவதற்கு கூட அவர்கள் தயங்க அதாவது மறுக்க முடியவில்லை. இபிஎஸ் சொன்னார், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜகன்னு சொல்லிட்டு அவரே இடையில சொன்னார். அப்போ முழுக்க பாஜகவினுடைய அடிமையாக அவர்கள் 4.5 ஆண்டு காலம் இருந்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலிலே மட்டும் தனித்து மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. அப்போ பல எஸ்டிபி மாநாடுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்போ மட்டும் கிடையாது, 26 சட்டமன்றத்திலையும் எங்களுக்கு ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அவருடைய கட்டுப்பாட்டை மீறி, அப்படின்னா அவர் விரும்புகிறார்னு அர்த்தம், பாஜகவோடு போகக்கூடாது என்றுதான் பழனிசாமி தனிப்பட்ட முறையில் விரும்புகிறார். அவரோடு உரையாடக்கூடிய அரசியல் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கூட்டணியில் இருப்பதில் அவருக்கே விருப்பம் கிடையாது. ஆனால் இவ்வளவு வயசுக்கு பின்னாடி கோர்ட்டுக்கு அலைகிறதையோ சிறைக்கு போவதையோ, ஒரு தண்டனை அறிவிக்கப்பட்டு சசிகலா மாதிரி போய் பார்ப்பன அக்ரஹார சிறையில் இருக்கிற மாதிரியான இன்னொரு வாழ்க்கையவோ வாழ முடியாதுங்கிறதுனால இந்த கட்சியை பலிபீடத்திலே நிப்பாட்டி எப்படியாவது பதவி பெற வேண்டும் என்கிற அந்த வெறியில தான் இவர்கள் இவ்வளவு விட்டு கொடுத்து விட்டார்கள் என்பது அதிமுக காரர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. அதனால் இது கட்டாயத்தாலி கட்டுறது மாதிரி தான். பாஜக அதிமுகவோட கூட்டணி என்பது ஒரு கட்டாயத்தாலி தான், மிரட்டி வழிப்பறி செய்ததை போல தான் இந்த கூட்டணியை நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான். ஏன்னா விசாரணை வளையங்களின் வழியாக தான் அது நிகழ்ந்திருக்கிறது. இப்போ பியூஷ் கோயலுடைய அந்த கருத்தை ஒருவேளை வேறு வழி இல்லாமல் எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் அவர் நிலைமை என்னாகும் அப்படின்னா, தேர்தல் பெரிய பின்னடைவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகளை பெற முடியாத ஒரு பின்னடைவு ஏற்பட்டால், தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று ஒரு போர்க்கொடியை உட்கட்சி விவகாரத்திலே கிளப்புவதற்கு பாஜகவே பின்னணியிலே இருந்து இயக்கி நாளைக்கு வேறொரு தலைமையை அவர்கள் உருவாக்க முடியும். அந்த ஆபத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு அந்த நேரத்திலே முடியாது. இப்பொழுதே எதை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிறப்ப, நான் தான் எம்ஜிஆர்னு ஒரு பக்கம் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அதிமுகவை காலி செய்வதற்கான பாஜகவின் வியூகம் என்பது ஒரு பக்கம் விஜயின் வழியாக வருகிறதோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று தாவேகா பேசுவதன் வழியாக அதிமுக என்கிற கட்சியை இல்லாமல் செய்வதற்கு பல வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதாக ஏன்னா செங்கோட்டையனை அனுப்பியதே பாஜக தான் விஜய் கட்சிக்கு, தாவேகாவுக்கு அவராக போகலை. அவர் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்தித்த பின்பு ஏன் இங்கே போனார்னா, அந்த கட்சியை கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ கூட மாஃபா பாண்டியராஜன் தாவேகாவுக்கு போக போகிறாரு என்றெல்லாம் பல தகவல்கள் வருகிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டிருக்கிறவர்கள் தான் நிர்மல்குமார் போன்றவர்கள், மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள்லாம் அந்த பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள். அப்போ கட்சியை முழுக்க முழுக்க தாவேகாவை இயக்கக்கூடிய இடத்திலே தான் பாஜக இருக்கிறது என்கிற சந்தேகம் பல பேருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாரையுமே ஓர் அணியில் திரட்டுவது என்று பாஜக ஒரு வியூகம் வகுக்கிறது. அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனி மனிதர்களாகவே, இப்போ நீங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பெலிக்ஸ் போன்றவர்கள் பேசுகிற விஷயம்னா திமுக எதிர்ப்பு கருத்து. அப்போ அவரை அரசியல்வாதியாக மாற்று, ஊடகத்தில் இருக்கிறவனெல்லாம் அரசியல்வாதியாக மாற்று, யார் யார் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சார பீரங்கியாக இருக்கிறாரோ அவரெல்லாம் உள்ளே கொண்டு வா, அப்படி ஒவ்வொரு காய் நகர்த்துக்கிற வேலை தொடங்கி விட்டது. இப்போ எதுக்காகன்னா, ஒரு செங்கோட்டையனை காட்டி அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற பல பேரை அந்த பக்கம் நகர்த்தலாம். ஒரு நாஞ்சில் சம்பத்தை காட்டி திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளர்களாக இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால், திமுக ஆதரவாளர்கள் யாராவது இருந்தால், நீங்கள் அந்த பக்கம் போனால் முதன்மை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு சிக்னல் காட்டுறது தான். உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான் செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பத்தையோ காட்டுவது எதற்காகனா, அந்த திசையில் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டுறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூடாரத்தை காலி செய்து இவர்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியை, விரும்புகிற கட்சியை, விரும்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய போக்கை, அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு பாஜக பல முனைகளிலே வேலை செய்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவியை காலி செய்வதற்கு இவர்கள் ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். இந்த 60 தொகுதியை கொடுப்பதன் மூலமாக ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஓபிஎஸ் அணிக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இந்த பக்கம் நீங்கள் டிடிவி அணிக்கு சீட்டு கொடுக்குறாங்க, சசிகலா ஆதரவாளர்களுக்கு சில பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க என்று ஒரு நிலைமை விட்டால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த பவரும் இல்லை. அவர் ஒற்றை தலைமை என்று சொல்வது என்பது அவர்கிட்ட செல்லுபடி ஆகலை. அவர் செல்லா காசு தான்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் என்பது ஆளுமை மிக்க அரசியல் அல்ல. அவரால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அவர் கோழைத்தனமாக கும்பிட்டு விழுவதை தவிர அவருக்கு இன்னொரு மாற்று வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. எதிர்த்து நிற்பதற்கான திராணி அவரிடத்தில் இல்லை. அப்படித்தான் அதிமுக காரன் புரிஞ்சுக்கிடுவான். அப்போ அதிமுக என்கிற கூடாரத்தை இவர்கள் காலி செய்து விடுவார். முதல் கட்டமாக அதிமுக காலி செய்யப்படணும். அதற்கு அடுத்து திமுக காலி செய்யப்படணும். பாஜகவினுடைய ஆட்சி என்பது முதலில் மறைமுக ஆட்சியாகவும் அப்புறம் நேரடி ஆட்சியாகவும் மாறணும். இப்போ இந்த தேர்தல் எஸ்ஐஆரினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் திருத்தத்தில் 97 லட்சம் பேரை காணாமல் அடித்தது இருக்கு இல்லையா? அதாவது அதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை என்பது ஒரு பக்கம். ஆனால் 66 லட்சம் பேர் முகவரி சம்பந்தமாக சொந்த வீடு இல்லாதவன், வாடகை வீட்டில் வசிக்கிறவன், அந்த முகவரியை சரியாக ஆவணப்படுத்த முடியாதவன் அப்படின்னு தான் 66 லட்சம் பேர் சொல்கிறாங்க. இந்த 66 லட்சத்தினுடைய வாக்குகளினுடைய விளைவு என்னவாக இருக்கும்? ரிசல்ட்டு அது திமுகவுக்கு எதிரானதான வாக்காக மாறுமா? அது எப்படி மாற்றப்பட போகிறது என்பதில் ஒரு பெரிய வித்தை ஒளிந்திருக்கிறது. அதனால் பாஜக என்ன விதமான சகுனித்தனத்தை செய்ய போகிறார்கள் என்கிற அச்சம் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எது நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற போக்கு இருக்கிறது. இல்லை சார், இப்போ இந்த இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ இன்றைய தினம் நீங்கள் இந்த வழக்கெல்லாம் குறிப்பிட்டு பேசுனீங்க. இப்போ இன்றைய தினம் காலையில் வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குன்னா, ஒரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கான கோப்புகளை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கை கூட இடி பார்த்துட்ருக்கான்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி பியூஷ் கோயலுடைய நகர்வுகளில் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குன்னா, அதிமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களோட சீட்ஸை கேட்குறாங்க இவங்க, இந்த 60 தொகுதி அதுவுமே உட்படுது. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி நெருக்கடிக்கு மேலே ஒரு பக்கம் இந்த நெருக்கடி, ஒரு பக்கம் இந்த நெருக்கடி அப்படின்போது இபிஎஸ் என்ன தான் எடுப்பார்? அதாவது நீங்கள் என்னோடய தலைமைக்கே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, என்னுடைய அதிகாரத்தையும் கைப்பற்ற பார்க்குறீங்க, எனக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதியிலையும் கைப்பற்ற பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ அவர் ஒன்று இந்த அலைன்ஸில் பயணிக்கிறத பற்றி அவர் மறுபரிசீலனை செய்யணும், அல்லது கேட்கறத விட்டு கொடுத்துட்டு போகணும். இப்போ என்ன எதை நோக்கி நகர போகிறோம்? கேட்பதை விட்டு கொடுக்குற இடத்துக்கு எடப்பாடி போயிட்டார்னா அவர் ஆளுமை என்பது தேர்தலுக்கு பின்பு வீழ்த்தப்படுவதற்கு பதிலாக தேர்தலுக்கு முன்பே வீழ்த்தப்படும் என்கிற இடத்துக்கு அவர் வந்துடுவார். அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக கூட்டணியை உடைப்பது ஒன்று தான். அப்படி உடைத்து விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அதிரடி மாற்றத்தை அவர் தேர்தல் நெருங்குகிற பட்சத்தில், நான் சொல்வது ஒரு பொங்கல் மாதிரியான ஜனவரிக்கு பின்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலகட்ட பேச்சுவார்த்தையில் முரண்பாடு ஏற்பட்டு பாஜகவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை காப்பாற்ற முடியும். பாஜகவின் கைப்பிடிக்கிலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அவருடைய தலைமை என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியதாக மாறிவிடும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும், எப்படி ஒரு மாநில தலைவராக ஆக்டிவாக இருந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரனை நியமித்து விட்டார்களோ அதுபோல தான் எடப்பாடி பழனிசாமியே அவர்கள் தலைமை மாற்றத்திற்கு ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாற்றி விடுவார்கள். அவர் தலைமையில் நீடிக்க முடியாது. அவர்தான் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்றெல்லாம் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களிலே, பொதுக்குழு கூட்டங்களிலே பேசியது என்பது ஒரு காமெடியாக மாறிடும். அந்த காமெடி நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே வழி பாஜக கூட்டணியை உடைப்பது ஒன்றுதான். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். மிக்க நன்றி.